இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய கிருபைக்காய் உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த இடத்துல வந்திருக்கிற எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவீராக. எங்களோடு கூட இணைந்து ஆன்லைன் மூலமாய் ஆராதிக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை கடந்து செல்லட்டும். உம்முடைய வல்லமிழ் கரச்சொல் எங்களை சாழ்த்துகிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. முழு உள்ளம் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்று போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே, சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜன் வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லை பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே. துதித்திடும் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும்.
என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவாயே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலையும் கூட சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மேசு தருகிறா என்றும் ஆனந்தம், நம்மேசு தருகிறா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பார என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கலம் பார என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு,
வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். நல்ல கைகளை உயர்த்தி இத்தனை காலம் கர்த்தர் நம்ம நடத்தினதற்காக பரலோகத்தை பார்த்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி செல்லலாமா? அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். உங்கள் நன்றி சொல்ல அப்படி ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்களை மூடி பரலோகத்தை பார்த்து அப்படியே நன்றி சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சோம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். தயாளம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். பாதுகாத்தவரே துதிக்கிறோம். ஆபத்தை நீக்கி போட்டீரே துதிக்கிறோம். நல்ல எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எங்கள் வீட்டில் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை எங்கள் வீட்டில் அனுதினமும் காண செய்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வேலைகளில், தொழில்களில், உத்தியோகங்களில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய காரியங்களில், ஊழியங்களில் எங்கள் தந்த பொறுப்புகளை கர்த்தர் இம்மட்டுமாய் செய்து முடித்ததற்காக கோடாகோடி நன்றி ஸ்தோத்திரம் எடுக்கிற ஆண்டவரே. கோடாகோடி நன்றி ஸ்தோத்திரம் எடுக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீங்க எங்களை தெரிஞ்சு கொள்ளல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். முன்கூட்டியே தாயின் கருவிலே ஆண்டவரை பிளான் வச்சு ஆண்டவரே அப்பா என்னை எப்படி ஆக்கணும்னு சொல்லி உருவாக்கி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். இந்த காலை வேளையில் கொஞ்ச நேரம் நல்லா துதிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது நம்ம கடைசி வரை இருக்குன்னு வைங்களா, வரும் போகும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. வந்திருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் நல்ல கர்த்தரை துதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. துதிக்கிறதுனால வீட்டில் ஒரு சமாதானம் கிடைக்கும், இருதயத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கும். நம்ம வீட்டில் நம்முடைய வீட்டில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது உன்னுடைய பாளையம் எங்கும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணுமா. உன் பாளையம், நம்ம வாழ்கிற வீட்டில் எல்லா இடங்கள்லையும் ஒரு தேவ பரிசுத்தம் இருக்கணும். அதே போல் நம்முடைய இருதயமாகிய வீட்லேயும் தேவனுக்கு ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம்னு வேதம் சொல்லுது. ஒரு பிள்ளைய கூட அவங்க அப்பா அம்மா மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை மறக்கலை. அல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில்
அப்பா ஸ்தோத்திரம். நல்லா ஒருக்க கூட தேவன் நல்லா துதிச்சு பாட போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ? சொல்லுங்க. மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவர் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திரு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஒருக்க கூட. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ? மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பி நல்ல உருத்தோட நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே,
நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஊரபலதரமமா, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல கண்களை மூடி ஒரே நினைவா பரலோகத்தை பார்த்து நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்போ தெரிந்து கொண்டார்னா, நாம் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு தான் இந்த பாதையில் நடத்துகிறார், இந்த வழியில் நடத்துகிறார், இந்த குடும்பத்தோட நடத்துகிறார், இந்த தொழிலோடு நம்மை நடத்துகிறார், இந்த ஆலயத்தின் ஆராதனையோட, இந்த ஆலயத்தினுடைய ஐக்கியத்தோடு சேர்ந்து நம்ம நடத்துகிறார். ஒரே காரணம், கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுமா. என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை சொல்லுங்க. என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. கிருபையுள்ள தகப்பனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி என்னை தெரிந்து கொண்டதற்காக. நான் ஊதாரியா அலைஞ்ச ஆண்டவரே, தெரு தெருவா அலைஞ்ச ஆண்டவரே, எங்கெல்லாமோ அலைஞ்ச. என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன நாட்கள்லாம் உண்டு. நீ என் மூஞ்ச பார்க்காதன்னு சொன்ன நாட்கள்லாம் உண்டு. என் வீட்டில் கால் வைக்காதன்னு சொன்ன நாட்கள்லாம் உண்டு. பெற்றோரும் உற்றோரும் உலகத்தாரெல்லாம் வெறுத்த பொழுது கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். எல்லாரும் வெறுத்த போது, சொந்த பந்தெல்லாம் வெறுத்த போது கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீர் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில். ஆமென், ஆமென். நேற்று அல்ல இன்று அல்ல, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் சிலுவையிலே ரத்தம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டுவிட, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். கர்த்தர் உன் நம்பிக்கை ஒரு நாளும், கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் அவர் விட்டு நம்ப மறப்பதே இல்லை. அவர் ஏற்ற காலங்கள் அது நடந்தே தீரும். அவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள், அவருடைய வசனத்தை நம்பி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்ற நாட்கள் அது நடந்தே தீரும். ஆமென், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சொல்லுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திர ஆண்டவரே. இனி நடக்காத ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நான் என்னுடைய மூதாதையரோட நான் ஆண்டவரே உத்தமன் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே சூறைச் செடியில கீழே இருந்த ஆண்டவரே அந்த எலியாவை நீ ஆண்டவரே அப்பவும் தண்ணீரையும் கொடுத்து நீ தூரமா இன்னும் நடந்து போக வேண்டியிருந்தது சொன்னது போல சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்கள்ல மன்னாங்கிற ஆவிக்குரிய அப்பத்தை கொடுத்து நீ நடக்க வேண்டிய தூரம் அதிகம். நீ சோர்ந்து போயிருக்கிற அந்த காரியத்துல நீ முடிவெடுக்க வேண்டிய காரியம் சீக்கிரமாய் வந்திருக்கிறது. நீ எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவாய். நீ நன்மையாக நடக்கும். கரவல் ஆள்களை மெதுவாக நடத்துகிற தேவன் உன்னை மெதுவாய் நடத்துவார். ஆமென், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களை அந்த பாதையில் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சூசா நகரம் ஆண்டவரே ஒரு நாள்ல கலங்கி நின்றுச்சு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் வாசிக்கும் போது அந்த சூசா நகரம், அந்த நகரம் முழுவதுமே, அந்த பட்டணம் முழுவதுமே யூதர்களுக்கு விரோதமாக அவங்க சாட்சியிட்டதுனால, சட்டங்கள் இயற்றினதுனால அது கலங்கி போய் இருந்தது. தேவ பிள்ளை, என்னை கலங்கி போய் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நிச்சயமாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில நான் சாட்சியா சொல்லுகிறேன். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, என் எதிர்காலம் ஒன்று ஆசீர்வாதம் வரப்போகிறது. நான் கலங்கி நிற்பவன் அல்ல. அம்மையின் சிறை வாழ்க்கை முடிய போகிற காலம் வந்திருக்கிறது. நான் எழுந்து நடப்பேன், நான் குதித்து நடப்பேன். தேவ சமூகத்தில் காத்திருந்து சிங்கத்தை போல ஆண்டவரே நான் பலங்கொண்டு பீறி பாய்வேன். ஆண்டவரே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொன்னது போல எனக்கு எதிரிட்டு வந்திருக்கிற எல்லா காரியங்களிலும் தோற்று போகாதபடி எதிர்த்து நடக்கிற பாக்கியம் எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளில் பதக்கமடைந்த சூசா நகரம் ஒரு நாளில் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று பார்க்கிறோம். ஆமென். ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் என்னோட கூட இருக்கும் பொழுது, என் கர்த்தர் என்னை நடத்தும் போது எல்லா கலக்கம் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். அதை நம்ம உடைக்கத்தக்கதாக, சோர்ந்து போகத்தக்கதாக, சிறைச்சாலையில் அடைபட்டு திறக்க முடியாத அளவுக்கு அது வரும். ஆனால் ஒரு விடுதலை ஒரு நாள் உண்டு. அந்த ஆர்ப்பரித்து மகிழக்கூடிய நாள் உண்டு. சிங்கத்தின் கெபி ஒரு நாள் வரும். ஆனால் சாத்ரா மேஷாக் ஆபேத்தின் நெகோவின் தேவனே தேவன் சொல்லுகிற நாட்கள் வரும். ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தானியேலின் தெய்வமே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நாட்கள் வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கிருபையுள்ள கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் சொல்லுங்க, என் நாட்கள் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்னைக்குன்னு கேளுங்க. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும்னு சொல்லிங்களா ஆண்டவரே? எப்ப மாறும்ப்பா? எப்ப மாறும்? அது ஒரு நாள் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். அது ஏற்ற காலம் ஒன்று வரும். ஆமென். ஸ்தோத்திரம். அது திடீரென்று வரும். ஆமென். ஸ்தோத்திரம். அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த விரும்பின காரியம் ஏற்ற நாட்களுக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் நடத்துவார். அது வந்தே தீரும். ஊராபா ஷாபாலாதாராபா. நல்ல ஆண்டவர் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிங்க. தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவர். அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. தேவ கரம் அந்த நாளை நான் வாழ்க்கையில் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்துக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், பரலோக காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்ற நாட்கள் கர்த்தர் தருவீர். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தேவான் அந்த ஜனங்களால் கொல்லப்பட்ட போது சபைக்கு பயங்கர உபத்திரம் வந்து என்று அப்போஸ்தலர்களில் படிக்கிறோம். ஆமென். பெரிய உபத்திரம் வந்துச்சு. ஜனங்களெல்லாம் திசை கட்டு எல்லா பக்கங்களும் சிதறி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பத்தை சிதைக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகளை சிதைத்தார்கள். அவர்கள் கண்ட இடங்களுக்கெல்லாம் போனாங்க. எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. வேத வசனத்தை படித்து தியானிக்கணும். அவங்களுக்கு கஷ்டம் வந்தபோது, அவங்களை சிதறடிக்கப்பட்ட போது போன இடங்கள்லாம் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவிச்சு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிலிப்பு என்பவன் பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தான். ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அநேக அசுத்த ஆவிகள் அலறி கொண்டு போனது. ஆமென். அநேகர் சுகம் பெற்றார்கள். அநேகர் திமிர்வாதம் மாறியது. சப்பானிகள் நடந்தார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் சொல்லுது, அந்த பட்டணம் மகிழ்ந்து களி கூறியது. ஆமென். அந்த பட்டணம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தது என்று பார்க்கிறோம். இதே வார்த்தை, ஆமென் ஸ்தோத்திரம், இதே வார்த்தை
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால துக்கப்பட்டு அலைஞ்சி சின்ன பின்னமாயி இது எப்படி முடியுமோ என்று இருக்கிற தேவ பிள்ளையோட வாழ்க்கையில சந்தோஷமாக மாறும். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது சந்தோஷமாக மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்தே தீரும். எல்லா சப்பானிகளும் நடப்பார்கள். ஆமே, நடக்க முடியாமல் இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது நடக்கும். அது நடந்தே தீரும். நம்ம சாட்சியா வாழணும். நம்ம வீட்டில் பாளையம் சுத்தமா இருக்கணும். நீங்கள் சுத்தமா இருக்கணும். அது நடக்கும். ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உங்க வீட்டில் உலாவுவார். ஆமென். பாளையம் சுத்தமா இருந்தா இயேசு கிறிஸ்து உங்க வீட்டில் உலாவுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டில் உலாவுவார். ஆமென். ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட கட்டுகள் இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். இங்க இருக்க கட்டுகள் எல்லாம் மாறும். ஆமென். திமிர்வாதம் மாறும். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நோய்கள் மாறும். ஆமென். சப்பானிகள் நடப்பார்கள். அந்த உங்க வீட்டில் ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். உங்க வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. நம்ம ஆண்டவரை அப்படியே துதிச்சு பாடுவோம். அப்பா ஸ்தோத்தரிக்கிறங்கத்தாவே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. சேர்ந்து பாடலாமா? கரம் பிடித்து நடத்துகிறீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழும். நல்ல சத்தமா பாடுங்க. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி. தேங்க்யூ ஃபாதர். மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காலமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் சத்தமா பாடுங்க. ஆற்றுகிறீ, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி. நல்ல ஆண்டவரை துதித்து பாடுவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஒரு உண்மையான ஒரு பரிசுத்த இருதயத்தோடு நீங்க இந்த இடத்துல நிற்பீங்கன்னா, நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். சும்மா ஏனோ தானோன்னு வந்தேன்னா அது யார் பொறுப்புன்னு தெரியாது. நல்ல கண்களை மூடி உங்க இருதயம் பரிசுத்தமா மாறணும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு போயிடுவோம், இந்த ஒரு வாரம் அப்படின்னு நடத்துவோம். நிறைய அசுத்தங்கள் இருதயத்தில் வந்து சேரும், குப்பைகள் வந்து சேரும்.
டஸ்ட்பின் மாதிரி இருதயம் சில நேரங்களில் மாறிடும். அப்படியே இருந்தால் அந்த டஸ்ட்பினில் உள்ள பொருட்களெல்லாம் நாறுறது மாதிரி அந்த இருதயம் அப்படியே நாற்றம் அடிக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். உள்ளிருந்து வர்ற வார்த்தைகளை கேட்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தின் நினைவினால வாய் பேசும். இந்த இருதயங்கிற சாக்கடையில் நிறைய அள்ளி போட்டால் அந்த வார்த்தை தான் வெளியே வரும். அந்த அநியாயமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, அசிங்கமான நினைவுகள், மோசமான பழக்க வழக்கங்கள் அந்த டஸ்ட்பின்லேருந்து வரும். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு சொல்லுகிறார், நீ இந்த நாட்டத்திலிருந்து வெளிவரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய ஆசீர்வாதம், அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற இந்த காரியத்தினால தான் தடையாக இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் இஷ்டம் போல நடப்பேன் கர்த்தர் எனக்கு அவர் சொல்லலாம் கேட்கணும் செய்யணும்னா, ஆமென், ஸ்தோத்திரம், அது தகுதியானது அல்ல, அப்படி கேட்கக்கூடாது, அது முறையானது அல்ல, அது அசுத்தமானது. அப்படிப்பட்ட நியமங்கள் வேதத்தில் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அவர் செய்கிறார். ஆமென். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம கர்த்தருடைய பிள்ளையான ஒரு பரிசுத்த வாழ்க்கை தான் வாழணும். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தின் நினைவினால வாய் பேசி சொன்னது போல நம்முடைய வாயின் வார்த்தைகளை வச்சு உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத அறிய முடியும். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள், சாந்தமான வார்த்தைகள், உயிருள்ள வேத வசனங்கள் வெளிப்படும்படியா செபிக்கிறோம். நான் வேலை செய்கிற இடம்னாலும் சரி, எனக்கு கோபப்படாத அந்த கோபத்தை அடக்குங்க ஆண்டவரே. அப்பா அம்மா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த கோபம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, கெட்ட வார்த்தை என் வாயில வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் வேணும் ஆண்டவரே. துன்மார்க்கமா இஷ்டம் போல் நடக்கிற ஒவ்வொரு வீட்டினுடைய பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு வீட்டினுடைய அங்கத்தினர்கள், ஒவ்வொரு பிள்ளைகள், பெரியவர்கள் யாவரும் பொறுப்போடும் சமாதானத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, மரணத்தை ஜெயித்து ஜீவனோடு எழுந்த என் தேவன் எங்க வீட்டில் அதிசயமான காரியங்களை செய்வதற்கு எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய அசுத்தங்களும் தடையா இராதபடிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள அந்த அசுத்தங்கள் எல்லாம் மாற்றும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரை பார்த்து அப்படி ஜெபம், ஒரு நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு மாற்ற முடியாத ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்க முடியாத, விட முடியாத பாவங்களை எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தினால நாங்கள் அழிக்கிறேன்னு சொல்லுங்க, அது மாறும். ஆமென். அதுக்கு மேலே ஒரு வெறுப்பை கர்த்தர் தருவார். ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த இரத்தத்தினால கல்வாரியில் சுட சுட விழுந்த அந்த இரத்தம் என் இருதயத்தில் பாயட்டும் ஆண்டவரே. என் தலை முதல் பாதம் வர கழுவுங்க ஆண்டவரே. என் கால்களை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என் தலை முதல் பாதம் வர கழுவுங்க ஆண்டவர். இரத்தத்தினால கழுவப்படட்டும் ஆண்டவரே. பாவம் செய்யும் போது வேத வசனம் முன்னால நின்று நீ இதை செய்யாதன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை மீறி செய்கிற பிசாசுடைய குணங்களையும் பிசாசுடைய தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்த்தம் பண்ணி போடுகிற ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போன்னு சொல்லிருக்கு. நீ கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேங்க்யூ ஃபாதர், ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கமுள்ளவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அகில மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா,
அல்லேலூயா ஓசன்னா. கைகளை உயர்த்தி மரணத்தை ஜெயித்தவரே. நல்லா உணர்ந்து உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்றீங்களா? அதிகாலம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நல்லா உணர்ந்து பாடுமா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேங்க்யூ டாடி. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ரெண்டு கைகளையும் பரலோகத்தின் நேராக விரித்து அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கைகளை அசைத்து பாடும். அல்லேலூயா ஓசன்னா. 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 வலது கைய உங்க இருதயத்தில் வச்சு ஆமென் ஸ்தோத்திரம். கண்களை மூடி இந்த பகுதியை நம்ம முடிக்க போறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க மனசுக்கு அந்த வார்த்தை சொல்லுங்க. நிச்சயமாகவே எனக்கு முடிவு உண்டு. ஏன் நம்பிக்கை, ஏன் விசுவாசம்? ஒரு நாளும் கெட்டு போகாது. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் நம்பி இருக்கிறவர் எல்லாம் செய்ய வல்ல என்பது ஊருக்கு தெரியுமோ உலகத்துக்கு தெரியுமோ, எனக்கு தெரியும். அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் நடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். சிறைச்சாலை அனுபவங்கள் மாறும். ஆமென் ஸ்தோத்திரம். கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறும். ஆமென் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாமதமாகிற பல ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருவதாக. எங்கள் பிள்ளைகள் அதை அனுபவிப்பார்களாக. எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்வாராக. நீ சந்தோஷமாக இருக்கிற நாட்களில், நீ ராஜாவுக்கு பாத்திரக்காரனாக போகிற நாட்களில் நீ என்ன மறந்து விடாதன்னு சொன்ன யோசேப்பை அவன் மறந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் சங்கடமாக இருக்கிற நாட்களில் ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு முன்னேற்றம் அப்டேட் ஆகி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும் பொழுது தேவனை மறந்துடாத. ஓ ராபா ஷபாலதரா மாமா அலிபாதரா மௌஷலதரபு தீக்குரா மஷாலதரா பாபா. சந்தோஷம் வந்தால் ஆண்டவரை மறந்துடுவாங்க நிறைய பேர். ஆமென். மகிழ்ச்சி வந்தால் கர்த்தரை தூர போட்டுருவாங்க. வேத வாசிப்பு இருக்காது, தனிச்சமாக இருக்காது, குடும்பச்சமாக இருக்காது, பாட்டு பாட மாட்டாங்க. ஒரே ஆனந்தமும் உல்லாசமும் சந்தோஷமாக போகிற நாட்களில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பு சொன்னதை போல சொல்லுகிறார்,
நீ பானபாத்திரக்காரனாக 3 நாட்கள்ல வருவாய். அமேன், ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல நீ என்ன மறந்துடாத. அமேன். அவன் மறந்தே போனான். அமேன், ஸ்தோத்திரம். அமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் மறக்கல, உங்களை என்னை மறக்கல. ஏற்ற நாட்கள்ல கர்த்தர் உயர்த்துவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. மறக்காத தேவன், மாறாத தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீமைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீதியின் கிரீடத்தினால் எங்களை தாங்குவேன் சொன்ன, என்னை வலதுகையினால் நீதியின் வலதுகரத்தினால் என்னை தாங்குவேன் சொன்னீங்களே, எங்களை தாங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கரவலாடுகளைப் போல நடக்க முடியாம ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியாம இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க மெதுவாய் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் சமூகத்தில் பாடினோம், துதிச்சோம் ஆண்டவரே. எங்களுக்கு மகிமையாக இருக்கிறது உடைய வார்த்தைகள், பாடலுடைய வரிகள் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாளையம் சுத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் பாளையம் அசுசிப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க இருதயம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அசுசிப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக வைராக்கியமாக வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை எங்க ஒவ்வொருடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்க தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் உலகத்தை பார்த்து ஏமாந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாள் ஏமாந்தது போல இந்த உலகத்தின் ஆசா பாசங்களையும் சிற்றின்பங்களையும் பார்த்து நாங்கள் ஆண்டவரே வீழ்ந்து போகாதபடி, அமிழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கரத்தை நீட்டி எங்களை தாங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை தாங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிய பிள்ளைகளை தாங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிய பிள்ளையை கொடுத்து வச்சிருக்க திட்டங்களுக்கு நேராக நடத்தும் போது வருகிற எல்லா இடர்களையும் ஆண்டவரே, எல்லா பாடுகளையும் கர்த்தாவே சகித்துக்கொள்ள ஏறி மிதித்து செல்லக்கூடிய அந்த அனுபவத்தை, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து மிதித்து செல்கிறது போல வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், பாடுகள், வறட்சிகள், பொருளாதார வறட்சிகள், ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வலது காலை வைத்து மிதித்து நடந்து முன்னேறி செல்கிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தரும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தில் எங்களோடு இருங்க. மீதியான பகுதிகளை நடத்தி தரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கை கொண்டு வருவார்கள். ஸோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை உங்களுடைய கரங்களை எடுத்துக்கோங்க. ஒரு பாடலை பாடும் பொழுது தசமமாக மிஷனரி காணிக்கைகள் நீங்கள் சபைக்கு சில காரியங்களை பொருத்தனை பண்ணியிருப்பீங்களா, அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் செலுத்த உங்களை அன்பாக நான் கேட்கிறேன்.